அதே மாதிரி இப்ப இந்த திரிஷா பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கீங்க. சினிமா நடிகைனாக்க உங்களுக்கு வந்து அவ்வளவு கேவலமா போச்சா? நீங்களும் ஒரு தாய்க்கு தானே பிறந்திருக்கீங்க. உங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க தானங்க. அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் சார் வந்து ஏற்கனவே கத்தி படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட வில்லன் தான் இவரு, படத்துல வில்லனா நடிச்சாரு. அதனால இவரு யாருக்கு ஓட்டு போடுறாரோ அநேகமா விஜய் சாருக்கு தான் போடுவாரு இல்லையா? ஏன்னா விஜய் சாரோட படத்துல அந்த துப்பாக்கி படத்துல வில்லனா நடிச்சவரு. இவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். கிராக்கு, இந்த படத்தோட பேரு கிராக்கு. இந்த படத்தோட ஹீரோ வந்து அவர் மட்டும் கிராக் இல்ல, நானும் கிராக் தான். இந்த படம் பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே கிராக் தான். படத்தோட ஹீரோ ஆதித்யா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆதித்யா ஏற்கனவே நம்ம தளபதி கூட அவரு கூட நடிச்சவரு. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சான் படத்துல சூர்யா சாரோட ஃப்ரெண்டா வருவாரு, அவர் தான் கிராக்கு. உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலயும் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் மறுபடியும் இந்த ஷோவை பார்க்க வந்திருக்கேன்னாக்கா அதுல அந்த படத்துல அந்த ஹீரோ சிக்ஸ் பேக் வச்சுன்னு சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி பட இருக்காரு. பரவாயில்ல, எமி ஜாக்சன் பொதுவாவே எந்த பெண்ணையும் நான் கட்டி பிடிக்க மாட்டேன்பா, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரியா? அதுவும் இல்லாம இந்த பொண்ணு வந்து வெள்ளக்கார பொண்ணா இருந்தாலும் காரணம் என்னன்னா இப்ப திரிஷாவோட பிரச்சனைகள் பல மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால எப்பவுமே பெண்கள் நாட்டின் கண்கள், சரிங்களா? என்னது பாரத் மாதா கி ஜேவா? இது அந்த இந்தி படம் இல்லப்பா. அரே எதுவும் பிரச்சனைல மாத்தி விட்டாதீங்கப்பா. பாரத் மாதா கி ஜே இல்ல, இது வந்து இந்தி படம். இது வந்து தனிந்தது காடு. முக்கியமா இந்த ஹீரோக்காக பாக்கலாம்பா. உண்மையிலேயே பயங்கரமான கிராக்கா தான் பாருங்க. கிராக்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த கிராக்கு தான் சரியா? அதனால ஒரு கிறுக்குத்தனமா எதனா பண்ணுவாங்கல்ல, கிறுக்குத்தனம் உடனே புல் சுரேஷ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த கிராக்கு மேரே क्या बोलते तुम मालूम है? एक दो तीन படத்தை பாருங்க. அச்சா அச்சா बहुत अच्छा. உண்மையிலே சொல்றேன், திரிஷா படத்திற்கு நான் மட்டும் இல்ல இந்த கிராக் படமும் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா திரிஷா அவங்க வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு அரசியல் புரட்சான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மையெல்லாம் இருக்காது. சினிமா நடிகைனாக்க உங்களுக்கு வந்து அவ்வளவு கேவலமா போச்சா? நீங்க வாழ்க்கை வந்தது எல்லாமே பேசுங்களா? நீங்களும் ஒரு தாய்க்கு தானே பிறந்திருக்கீங்க. உங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க தானங்க. இந்த எமி ஜாக்சன் ஒரு பொண்ணு தானங்க. எதுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களை பத்தி அதனால இனிமேட்டு தயவு செஞ்சு எந்த பெண்ணையுமே, அது திரிஷா மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, எந்த தாய்மார்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவதூறுகளாக எதுவும் பேசாதீங்க சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து தாய்மொழின்னு தான் சொல்றான், தமிழ்நாடுன்னு சொல்றோமா, தாய் நாடுன்னு சொல்றோம். அந்த மாதிரி தேங்க்யூ அந்த மாதிரி எப்பவுமே பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் உள்ள நாடு தான் நம்ம தாய்நாடு தமிழ்நாடு, புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு பெண்ணையும் தவறாக பேசாதீங்க. அது திரிஷா மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, இவங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அந்த பெரியமாவா இருந்தாலும் சரி, அந்த ஆயாவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யாரையுமே இழிவுபடுத்தி பேசாதீங்க சரிங்களா? உங்களோட
ஏதோ சுயநலத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போறீங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. ஆமா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தாய்மார்களை நம்பிதான் இருக்கு. ஓட்டு கேட்கும் போது கூட பாத்தீங்கன்னாக்கா தாய்மார்களோட காலில் விழுந்துதான் ஓட்டு கேட்பாங்க. பாத்திருக்கீங்கல்ல? அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து பெண்களை வந்து இழிவாக பேசாதீங்க, சரிங்களா? அதாவது விஜய் சார் வந்து இப்ப கட்சி தொடர்ந்துக்கிறாரு. அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் சார் வந்து ஏற்கனவே கத்தி படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட வில்லன் தான் இவரு. படத்துல வில்லனா நடிச்சாரு. அதனால இவரு யாருக்கு ஓட்டு போடுறாரோ அநேகமா விஜய் சாருக்கு தான் போடுவாரு இல்லையா? ஏன்னா விஜய் சாரோட படத்துல அந்த துப்பாக்கி படத்துல வில்லனா நடிச்சவரு. இவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இப்போதைக்கு நான் காக்குக்கு தான் ஓட்டு போடுவேன். சரியா?